ஒரு பக்கம் என்னடான்னா வாழ்க்கை போர் அடிச்சுதுன்னு டாஸ்மார்க் முன்னாடி காத்திருக்காங்க. மறுபக்கம் என்னடான்னா யாராவது கல்லீரல்ல கொஞ்சம் கடந்தர மாட்டாங்களான்னு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு காத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னடான்னா பேக்கரிக்கு உள்ளாடி இருக்கிற அத்தனை தின்பண்டங்களையும் சுகரை வச்சுக்கிட்டே சாப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு காலை மட்டும் ஆம்பியூட்டேட் பண்றதா இல்ல ரெண்டு காலையும் சேர்த்தே எடுத்துக்கிறதான்ற குழப்பத்திலேயே டாக்டரை வச்சுக்கிறாங்க. அப்புறம் ஒரு பக்கம் பிபிஎம் வச்சுக்கிட்டு ஹை சோடியம் ஃபுட்டா சாப்பிடுறாங்க. பப்படம், கூல் ட்ரிங்க்ஸ் எதுவுமே விட்டு வைக்கிறது இல்லை. இன்னொரு பக்கம் பிபி தலைக்கேறி ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் வந்து ஐசியூல பிரெயின் டெத் ஆகி படுத்துக்கிறாங்க. இங்க ஒரு பக்கம் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சே மால்டோடெக்ஸ்டின், அஜினோமோட்டா, ஆபத்தான பிரிசர்வேட்டிவ்ஸ் சேர்ந்த கெமிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சே பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கறாங்க. இன்னொரு பக்கம் பீடியாட்ரிக் ஓங்காலஜி வார்டுல 3 வயசு பிள்ளை 5 வயசு பிள்ளை கேன்சர்னு கொண்டு வந்து காத்திருக்காங்க. இங்க என்னடான்னா ஒரு நாளைக்கு 2 பேக்கெட் 3 பேக்கெட் வரைக்கும் ஸ்மோக் பண்ற காரணம் வாழ்க்கை சலிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் நுரையீரல் ஃபுல்லாவே நாசமாகி டியூப் போட்டு கூட சுவாசிக்க முடியாம அடுத்த வேளை உயிரோட இருப்பனே தெரியாம அவஸ்தைப்படுறாங்க. இங்க ஒரு பக்கம் வாயில புகையில போட்டு மெண்டு இதுதான் யதார்த்தம்னு தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே கத்து கொடுத்திருக்காங்க. குறிப்பா கடலோர பகுதிகளில் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே நபர் கொஞ்ச நாள் தாண்டி வாய்க்குள்ளாடி புற்றுநோய் வந்து ஒரு சைடு ஃபுல்லாவே அழுகி டாக்டர் வீட்டுக்கு விட்டு வீட்டுல தன்னுடைய இறப்புக்காக காத்திருக்கிறார். இங்க என்னடான்னா நெஞ்சுவலி வரும்போதெல்லாம் கேஸ் தான் அவங்களே முடிவெடுத்து வீட்டுல படுத்து தூங்குறாங்க. இன்னொரு பக்கம் அப்பா எப்பவுமே நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லுவாரு, ஆனா அது கேஸ் நினைச்சு நாங்களும் விட்டுட்டோம், இப்ப அவரோட மாலைக்கு பூ வைக்கிறோம் அப்படின்னு அட்டாக்ல இறந்து போனதுக்கு அப்புறம் இருந்து அழுதி புலம்பிட்டு இருக்கோம். இங்க முடி குலைஞ்சு போயிருமேன்னு ஹெல்மெட் வைக்காம போற ஒரு கூட்டம் இங்க ஒரு பக்கம் தலை தனியா உடம்பு தனியா ரோட்ல பணமா இருக்கிறாங்க. இங்க என்னடான்னா காண்டம் போட்டா என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தெரியுற ஒரு கும்பல். இங்க என்னடான்னா சார் உடம்புல எனக்கு இப்படி ஒரு நோய் வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே, என் எதிர்காலத்தை நான் இனி எப்படி கடந்து போவேன், என் ஒய்ஃபு கிட்ட இல்லைன்னா எனக்கு வேண்டப்பட்டவங்கள்ட்ட இந்த உண்மையை நான் சொல்லவா இல்ல பேசாம நான் செத்தே போயிடவா அப்படின்ற ஒரு பக்கம். தண்ணி வேலைக்கு குடிக்க மாட்டேன்னு ஒருத்தங்க, பெருசா கிட்னி ஸ்டோன் வந்து யூர்னே போக முடியாம கத்தீட்ரோட படுக்கிறவங்க இன்னொரு பக்கம். வேலைக்கு உணவு நான் சாப்பிட முடியாது, என் வேலை அந்த மாதிரின்னு ஒரு பக்கம். கோலி லித்தியாசிஸ் வந்துச்சே இனி எப்படி எனக்கு சாப்பிட்டா கூட ஜீரணமே ஆக மாட்டேங்குதுன்னு வயரை புடிச்சிட்டு அழுறது மறுபக்கம். வேலை நிமித்தமாக கொஞ்சம் கூட எக்ஸசைஸ் பண்ணாம தொப்பையோட திரியுதே அப்படின்னு ஒரு பக்கம். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக் எல்லாமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்க இன்னொரு பக்கம். 1 மணி 2 மணி ஆனா கூட போனை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம். மனப்பதட்டம், கோபத்தினால இன்னொரு பக்கம். இப்படி இங்க ஒரு பக்கம் அங்க ஒரு பக்கம். இதுக்கு இடையில நம்ம இருந்துகிட்டு படுற அவஸ்தை இருக்கு. இதை உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏதாவது நிறைய விஷயங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தவறிட்டோம்னா இன்னொரு பக்கம் இருக்கிறத கூட்டிக்கிட்டு போய் தயவு செஞ்சு காட்டி கொடுங்க. அப்பதான் அதோட வீரியம் தெரியும். தயவு செய்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுங்க. நன்றி.